சில வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் 7 வருஷத்துக்கு முன்னால நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஜெபத்துல ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். ஒரு முரட்டு இனம் எழும்பும், முரட்டு இனம். அப்ப இவ்வளவு செய்திகள் நம்ம கேட்கப்படுறது. ஒரு முரட்டு இனம் எழும்பும், அவர்கள் கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்குவார்கள், கிறிஸ்தவர்களோட விவாதம் பண்ணுவாங்க, கிறிஸ்தவருடைய விசுவாசத்துக்கு விரோதமா பேசுவாங்க. அவர்களுடைய எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தேவனுடைய சபைகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆலயங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை குலைத்து தங்களுடைய மதத்தை பின்பற்றும்படிக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி பண்ணுவாங்க. சிலருக்கு பணம் கொடுப்பாங்க, சிலர் தட்டம் பண்ணுவாங்க, சிலர் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. பல விதங்களிலே அவர்களை தங்களுடைய மாற்றத்தாராகும்படி இழுக்க போறாங்க. ஒரு பெரிய கூட்டம், ஒரு முரட்டு இனம் வருகிறது, எழும்புகிறது கர்த்தர் 3 முறை பேசினார். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், தெளிவா பார்க்கிறோம். சபைகளை இன்னைக்கு விவாதம் பண்ண கூப்பிடுறாங்க, சபைகளை மாற்றத்தாராகும்படி தூண்டுகிறார்கள். இன்னைக்கு பல பெரிய ஊழியக்காரர்கள் கூட நல்லா பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு நிறைய செய்திகள் வெளிவரும். சில ஊழியக்காரர்கள் கூட அப்படிப்பட்ட முரட்டு இனத்தாரால் விலை போயிருக்கிறார்கள். அவங்க கூட பேசியிருக்கிறாங்க, பேசி விலை போயிருக்கிறாங்க. நீங்க பொதுவா உங்க ஊழியத்திலே இருங்க, உங்க சர்ச்சையை நடத்திட்டு இருங்க, உங்க வேலையை செஞ்சுட்டு இருங்க. ஆனா அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிக்கீங்க. நீங்கள் அங்க இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க. அப்படியாக பேசி அந்த முரட்டு இனம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர்கள் இப்படி எழும்புவார்கள் என்பதை 7 வருஷத்துக்கு முன்னாலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். வரப்போது ஒரு இனம் என்று.